மனிதன் என்ற போர்வையில் மிருகம் ஆளும் நாட்டிலே, மனிதன் என்ற போர்வையில் மிருகங்கள் ஆளும் நாட்டிலே, நீதி என்றும் நேர்மை என்றும் எழுதி வைப்பார் ஏட்டிலே என்ற புரட்சி தலைவர் பொன்மனச்செம்மல் மக்கள் திலகம் பாரத ரத்னா மறைந்து மறையாமல் நம்மோடு இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிற மாசற்ற மாணிக்க தலைவர் தங்கத்தில் முகமெடுத்து சந்தனத்தில் உடலெடுத்து வங்கத்தில் கடல் போலும் தூங்கா மணிவிளக்காய் துயில் கொண்டிருக்கிற சத்தியத்தாய் பெற்றெடுத்த சரித்திர நாயகன், சத்திரரை கொடுத்து சாதனை படைத்தவன், காலத்தை வென்றவன், காரியமானவன், வேதனை தீர்த்தவன், விடிகளில் நிறைந்தவன், வெற்றி திருமகன், பூக்களுக்கும் புன்னகை சொல்லிக் கொடுத்த புரட்சி தலைவர் பொன்மனச்செம்மல் எம்பிஆர் அவருடைய அடிச்சுவட்டை பின்பற்றி அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிட உடமையடா, ஆயிரம் சாவு நூறிலும் சாவு தாயகம் காப்பது கடமையடா, அன்னை தமிழ்நாட்டை காப்பது நமது கடமையடா என்று கோட்டையிலே இருந்தாலும் போயஸ் தோட்டத்திலே இருந்தாலும் கண்ணை இமை காப்பது போல் அன்னை தமிழ்நாட்டு மக்களை காத்து வந்த தென்னகத்தின் ஜான்சி ராணி, தமிழகத்தின் ஒளிவிளக்கு, ஆசிய துணைக்கண்டத்திலே 7 மொழிகளிலே பேசிய அற்புத தலைவி, கடமையில் வடிவம், கண்ணியத்தின் பிறப்பிடம், கட்டுப்பாட்டின் ஒளிவிடம், மலைகுலைந்தாலும் நிலவொளியாக மாசற்ற கொள்கை தங்கம், இறுதி மூச்சு இருக்கின்றவரை அன்னை தமிழ்நாட்டு மக்களுக்காக, மக்களால் நான், மக்களுக்காக நான், உங்களுக்காக நான், உங்களால் நான், எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும், இங்கு இல்லாமல் இல்லாமல் நில வேண்டும் என்ற தாரக மந்திரத்தை எங்கிலே சுமந்து இறுதி மூச்சு இருக்கின்றவரை நாட்டு மக்களுக்காக உழைத்த தங்க தாரகை, தங்க தலைவி, அன்னை சந்தியா ஈன்றெடுத்த சந்திர தென்றல், எங்கள் இதய தெய்வம், நாங்கள் நித்தம் வணங்கி மகளும் மனித தெய்வம் டாக்டர் புரட்சி தலைவி அம்மாவுடைய லட்சிய பாதையில், புரட்சி தலைவி அம்மாவின் மறைவுக்கு பின்னால் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்குமா, இருக்காதா, கரைந்து போகுமா, காணாமல் போகுமா, எனது கனவு கண்ட கருங்காலிகளின் கனவுகள் எல்லாம் கலைத்துவிட்டு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற மாபெரும் மக்கள் சக்தி பெற்ற இயக்கத்திற்கு பொதுச்செயலாளர் பொறுப்பை ஏற்று புரட்சி தலைவி அம்மாவின் லட்சியத்தை இன்றைக்கு வென்றெடுத்து காட்ட நாளெல்லாம் உழைத்துக் கொண்டிருக்கிற அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அசைக்க முடியாத பொதுச் செயலாளர், குடிமராமத்து நாயகன், முன்னாள் தமிழ்நாட்டின் முதலமைச்சர், இந்நாள் தமிழ்நாட்டின் எதிர்கட்சி தலைவர், இரும்பு தேசத்தின் கரும்பு மனிதர், மதிப்பிற்கு மிகுந்த மரியாதைக்கு உரிய எங்கள் தங்கம் எடப்பாடியாருடைய அன்பான ஆணைக்கிணங்க சென்னை புறநகர் மாவட்டம் ஆலந்தூர் கிழக்கு பகுதி 163வது வட்டத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த திருமுனை பிரச்சார கூட்டமா அல்லது மாபெரும் பொதுக்கூட்டமா என்று நாங்கள் எல்லாம் வியக்கின்ற வகையிலே சிறப்பாக ஏற்பாடு செய்து 7 மணிக்கு தொடங்கி எல்லோரையும் பேசவிட்டு, எல்லோரையும் அனுப்பிவிட்டு என்னையும் கடைசியாக பேச வைத்திருக்கின்ற இந்த நிகழ்ச்சியுடைய தலைவர், என்னுடைய நீண்ட நெடுநாளைய நண்பர், முன்னாள் மாமன்ற உறுப்பினர், 163வது வட்ட கழகத்தின் வணக்கத்துக்குரிய செயலாளர், என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு கிடைத்த நல்ல நண்பர், மரியாதைக்குரிய அன்பு நண்பர் கோபாலகிருஷ்ணன் அவர்களே, நிகழ்ச்சிக்கு முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கிற ஆலந்தூர் கிழக்கு பகுதி கழகத்தின் மரியாதைக்குரிய செயலாளர், மரியாதைக்குரிய அருமை அண்ணன் வி பரணசி பிரசாத் அவர்களே, இந்நிகழ்ச்சியிலே எனக்கு முன்னாலே கலந்து கொண்ட உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற இந்த சென்னை புறநகர் மாவட்டத்தில் 12ஆம் தேதி தொடங்கி 29ஆம் தேதி வரையிலும் ஏறத்தாழ 27 பொதுக்கூட்டங்கள், திருமுனை கூட்டங்களை ஏற்பாடு செய்து இன்றைக்கு காட்டாட்சி நடத்தி கொண்டிருக்கிற மு.க. ஸ்டாலினுடைய அழுத்து தொங்குவதற்கு எங்களுக்கெல்லாம் வாய்ப்பினை வழங்கியிருக்கிற சென்னை புறநகர் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர், படைச்சு அஞ்சாத சிங்கம், முன்னாள் சோழிங்கநல்லூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர், முன்னாள் அல்ல என்னாலும் அவர்தான் சோழிங்கநல்லூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் என்று நிரூபிக்கின்ற வகையிலே களப்பணியை செவ்வனே செய்து இந்த மக்களுக்கு கொண்டாட்டி வருகின்ற என்னுடைய ஆரோக்கிய அண்ணன் கே.பி. கந்தன் அவர்களே, நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற மரியாதைக்குரிய கழக சிறுபான்மை நலப்பிரிவின் துணை செயலாளர் அன்பு நண்பர் ஆலந்தூர் பகீம் அவர்களே, அருமை தம்பி ஆலந்தூர்
அசார் அவர்களே, நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற இந்த பகுதியிலே பல்வேறு பொறுப்புகளை அலங்கரித்து கழகத்துக்காக உழைத்து வருகின்ற துண்டு நோட்டீஸ் இல்ல, எல்லோரும் பேரை எல்லாம் சொல்லிட்டாங்க. நானும் எல்லா பேரையும் சொல்லி உங்களை வெறுப்பேற்றத்தை விட இந்த மேடையில் அமர்ந்திருக்கின்ற கழகத்தினுடைய ஒட்டுமொத்த நிர்வாகிகளே, எதிரே அமர்ந்திருக்கின்ற கழகத்தினுடைய ஒட்டுமொத்த நிர்வாகிகளே, தாய்மார்களே, பெரியவர்களே, ஆங்காங்கே ஓரமாக நின்று கொண்டு எங்களுடைய பேச்சுக்கள் எல்லாம் ஒட்டு கேட்டுக் கொண்டிருக்கிற என்னுடைய திருட்டு திமுக நண்பர்களே, ஆங்காங்கே நின்று கொண்டு கேட்டுக் கொண்டிருக்கிற பகுதிவாழ் பெரியோர்களே, தாய்மார்களே, கண்ணியத்துக்குரிய இந்த நிகழ்ச்சிக்கு அனுமதி வழங்கி பாதுகாப்பு தந்து கொண்டிருக்கிற காவல்துறை நண்பர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய திருமண கூட்டம் இது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஏதோ சாதாரண இயக்கம் அல்ல, ஏதோ இன்று பெய்த மழையில நேற்று மழை முளைத்த காலம் அல்ல. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற இயக்கம் 1917ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட தென்னுரிமை நல உரிமை சங்கம், அதாவது திராவிட இயக்கத்தின் ஆணிவேர். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற இயக்கம் திராவிட இயக்கத்தின் ஆணிவேர் தென்னிந்திய நல உரிமை சங்கம் ஒரு கொள்கைக்காக அன்றைக்கு தொடங்கப்பட்டது. அது காலப்போக்கில் திராவிட இயக்கமாக மாறியது. தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, சர்பிடி தியாகராஜர், டி.எம். நாயர் போன்ற முதுபெரும் தொடர்கள் எல்லாம் இந்த நாட்டிலே ஒரு லட்சியத்துக்காக வாழ்ந்தார்கள், ஒரு கொள்கைக்காக வாழ்ந்தார்கள். எந்த கொள்கைக்காக இந்த தலைவர்கள் எல்லாம் நாட்டிலே வாழ்ந்தார்களோ அந்த தலைவர்களோட லட்சியங்களை எல்லாம் நாட்டு மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்த ஒரு இயக்கம் அன்னை தமிழ்நாட்டில் உண்டு என்று சொன்னால் அதுதான் புரட்சி தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் தொடங்கிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். தந்தை பெரியார் வாழ்ந்தார், அவரால் ஒன்றும் செய்ய முடியல, பேசத்தான் முடிஞ்சு. நாடுக்கு ஊரு மூத்திர சட்டி தூக்கிட்டு போய் மேடையில் போய் பேசத்தான் முடிஞ்சு, ஒன்றும் செயல்படுத்த முடியல. பெரியாருடைய கனவை கனவாக்க அண்ணா அரசியல் கட்சி தொடங்கினார். 18 ஆண்டுகள் வளர்த்து இந்த கட்சியை கொண்டு 67 ஆட்சிக்கு உட்கார வச்சாரு. 2 ஆண்டு காலத்துக்கு மேல அண்ணாவை இருக்க முடியல, உயிரோடு இருக்க முடியல. அண்ணாவுக்கு புற்றுநோய். 2 ஆண்டு காலத்துல 67 ஆட்சி பொறுப்பேற்றார். 69 செத்து போயிட்டார் அண்ணா. அண்ணாவுக்கு பிறகு எங்கள் தலைவர் எம்ஜிஆர் போட்ட பிச்சையால் அண்ணாவுடைய இடத்திலே கொண்டு போய் வைக்கப்பட்ட மு. கருணாநிதி என்ற கொடியவன், கொலைகாரன், கொள்ளைக்காரன், திருட்டுபக்தி, தீசக்தி கருணாநிதி என்ற கொடியவன் நாட்டிலே அண்ணாவின் கொள்கையையும் பெரியாரின் கொள்கையையும் குளிர்ந்து புதைத்துவிட்டு ஆழ குளிர்த்து புதைத்துவிட்டு தன்னைத்தானே வளப்படுத்திக் கொள்ள, தன் குடும்பத்தை வளப்படுத்திக் கொள்ள, தன் குடும்பத்தையும் தன்னையும் வளப்படுத்திக் கொள்ள தன் இயக்கத்தை அண்ணா தொடங்கிய இயக்கத்தை பயன்படுத்தினான். எங்க தலைவர் தட்டி கேட்டார். ஆனா இயக்கத்தை வரலாறு கொஞ்சம் சொல்லிடுறேன். ஏன்னா அதிமுக சின்ன விஷயம், சின்ன கட்சி நினைக்கிறாங்க சில பேர். இந்த சில்ற பசங்க திமுக இன்னைக்கு சில்ற பசங்க, ஆனந்தூர்ல இருக்காங்க சில்ற பசங்க, சில்ற பிச்சைக்கார நாய்கள் இருக்காங்க திமுக. அவெல்லாம் அதிமுக பார்த்தா நம்ம 7 பேசுறானுங்க. அவங்களுக்கு அதிமுக வரலாறு தெரியாது. இந்த நாட்டில் இன்னைக்கு 100% தந்தை பெரியாரும் அண்ணாவும் கண்ட கனவு நனவாக்கி மக்கள் மத்தியிலே கொண்டு போய் சேர்த்தது உண்டு என்று சொன்னால் அது அண்ணா திமுக தவிர வேறு யாருக்கும் அதை உண்மைப்படாத முடியாது. நான் இன்னைக்கு அடுத்து ஆலம்பாக்கத்தில் நின்று பேசுகிறேன். ஆலந்தூர் சாதாரண இடமல்ல, நான் அரசியல் பயின்ற இடம் ஆலந்தூர். இதே ஆலந்தூர் அம்பேத்கர் சிலைக்கு பக்கத்தில் 1983ஆம் ஆண்டு இலங்கை தமிழர் பிரச்சனைக்காக முதலில் மேடையேறி இதே இடத்திலே நான் ஆரம்பித்தவன். இன்றைக்கு 2024 அதிமுக கூட்டத்தில் வந்து இங்கே நான் பேசுகிறேன். அதிமுக என்ற சாதனை வைக்கவில்லை. நீங்கள் இதய புரட்சத்தில் எம்ஜிஆர் 10 ஆண்டு காலம் 11 ஆண்டு காலம் நாட்டை ஆண்டார். நிறைய மக்களுக்கு செய்தார், மக்களுக்கு வாரி வாரி வழங்கினார். அவர் மறைந்தார். அவருக்கு பிறகு யார் இந்த கட்சிக்கு தலைமை தாங்குவது? எம்ஜிஆருக்கு பிள்ளை உண்டா? எம்ஜிஆருக்கு குடும்பம் உண்டா? எல்லாம் இருக்கிறது. ஆனால் யாரையும் அவர் அடையாளம் காட்டவில்லை. மு.க. ஸ்டாலினுக்கு அடையாளம் காட்டினானே கருணாநிதி, அதை போல் அடையாளம் காட்டல. மு.க. இன்னைக்கு உதயநிதி என்ற கத்துக்குட்டி பெயரை அடையாளம் காட்டியிருக்கிறானே, அதை போல அடையாளம் காட்டல. எங்கள் தலைவர், எங்கள் அம்மா தானாக உருவெடுத்தார்.
எங்கள் அம்மா எங்கள் தலைவரோடு சினிமாவில் நடித்தார். எத்தனை பேர் நடித்தாங்க? 20 பேர் நடித்தாங்க தன் தலைவரோடு. ஆனால் எங்கள் இதயம் டாக்டர் புரட்சி தலைவி அம்மாவுக்கு இருந்த துணிச்சல், ஆற்றல், அறிவு, அந்த திறமைதான் எங்கள் தலைவர் அவரை அரசியலை கொண்டு வந்து கொள்கை பரப்பு செயலாளர் என்ற பொறுப்பை கொடுத்து ஆளாக்கினார். தலைவர் மறைவுக்கு பின்னால் புரட்சி தலைவி அம்மா கட்சிக்கு தலைமை தாங்கினார். புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு பின்னால் ஆட்சிக்கு தலைமை தாங்கினார். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் விட்டு சென்ற ஆட்சியை 1991ஆம் ஆண்டு மீண்டும் நிறுவி நாட்டு மக்களுக்கு பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து சேர்த்தார். இன்னைக்கு எல்லாம் சொன்னாங்கல்ல, இந்த திருட்டு திமுக காரன் மு.க. ஸ்டாலின் 2021 வாக்குறுதி கொடுத்தான், 525 வாக்குறுதி அள்ளி கொடுத்தான், அள்ளி விட்டான், மக்களை ஏமாத்தினான், வாக்குகளை வாங்கினான், வெற்றி பெற்றான். இன்றைக்கு ஒன்றை கூட நிறைவேற்றவில்லை என்று இன்றைக்கு எனக்கு முன்னாலே பேசிய மாவட்ட செயலர் முதற்கொண்டு பழனி பிரசாத் முதற்கொண்டு நரேஷ்குமார் எல்லாம் பேசினாங்கல்ல. மக்கள்கிட்ட ஓட்டு கேட்க போகும்போது வாக்குறுதி கொடுத்தாக்க ஜெயிச்சு வந்து நிறைவேற்றின அவன் தாண்டா ஆம்பளை, அவன் தாண்டா மனுஷன். எங்க 2011 எங்கள் இதயம் டாக்டர் புரட்சி தலைவி அம்மா ஆட்சிக்கு வந்தாங்க. வரதுக்கு முன்னால் வாக்குறுதி கொடுத்தாங்க. எத்தனை உன்ன மாதிரி அள்ளி கொடுக்கல, 274 வாக்குறுதி கொடுத்தாங்க. 1 இல்ல 2 இல்ல 274 வாக்குறுதியை 2011ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் புரட்சி தலைவி அம்மா சொன்னார். மக்கள் நம்பினாங்க. நான் சொன்ன வாக்குறுதிலாம் யாரும் திமுக நம்ப தயாரா இல்ல. ஒரு வீட்டுக்கு 20 கிலோ அரிசி விலை இல்லாமல் தருவோம்னு சொன்னாங்க. கருணாநிதி கிண்டல் பண்ணா முடியாது, நிதி பற்றாக்குறை முடியாது, அந்த மாதிரி சொல்லுவாங்க, கொடுக்க மாட்டாங்க. நான் சொன்னா செய்வோம்டா அம்மா சொன்னாங்க. மக்கள் நம்பினாங்க. 2011 ஆட்சி எங்களுக்கு கொடுத்தாங்க. புரட்சி தலைவி அம்மாவை கொண்டு போய் கோட்டையில உட்கார வைத்தாங்க. கோட்டையிலே மே மாசம் 24ஆம் தேதி ஸ்டாலின் நான் கேட்கிறேன், நீங்க 3 வருடம் போட்டு இன்னைக்கு 1000 ரூபாயை 10 பேருக்கு கொடுத்து விட்டு நீங்க இல்லைன்னு சொல்றாயே, அதே போல இல்ல. 2024 நான் கேட்கிறேன், 2011 மே மாதம் 24ஆம் தேதி எங்கள் இதயம் டாக்டர் புரட்சி தலைவி அம்மா முதலமைச்சர் பொறுப்பை ஏற்றார். மே 24 பொறுப்பை ஏற்றார். அடுத்த ஜூன் மாதம் 7ஆம் தேதி, எத்தனை மாசம்? 24 மே பொறுப்பேற்ற நாள். ஜூன் மாதம் அடுத்த மாதம் 7ஆம் தேதி சென்னை ஆழ்வார்பேட்டையில் இருக்கின்ற டிடிகே சாலையில் இருக்கின்ற ஒரு நியாய விலைக் கடையில் தாய்மார்களை அழைத்து 20 கிலோ வீட்டுக்கு விலையில்லாமல் அரிசி திட்டத்தை புரட்சி தலைவி அம்மா தொடங்கி வைத்தார். சொன்னதை 10 நாள் செஞ்ச தலைவர் அம்மா உண்டா இல்லையா? சொன்ன வாக்குறுதியை 10 நாள் 24ஆம் தேதி பொறுப்பேற்றாங்க. ஜூன் மாதம் 7ஆம் தேதி சென்னை ஆழ்வார்பேட்டையில விலையில்லாத அரிசி இன்னைக்கு வரைக்கும் மக்கள் வாங்கிட்டு இருக்காங்களே ரேஷன் கடையில. உண்டா இல்லையா? நான் சொன்ன செஞ்சமா இல்லையா? அதே போல வாக்குறுதியை நிறைவேற்றிட்டோம் என்று மக்களை பார்த்து ஏமாற்றுகிறாயே. ஊழையை உழைத்த முட்டாப்பை மு.க. ஸ்டாலின் அனைத்து இந்திய அண்ணா திமுக கேட்கிறது, எடப்பாடியார் கேட்கிறார். ஒரு சொல் உண்மையாக நிறைவேற்றினாங்க. நாங்க 2011 கொடுத்த வாக்குறுதியை ஒன்று கூட விடாமல் 3 மாதத்திலே கொண்டு போய் மக்களுக்கு சேர்த்த இயக்கம். லேப்டாப், தாலிக்கு தங்கம், ஆடு மாடு என்னென்ன சொன்னமோ அத்தனையும் கொண்டு போய் 3 மாதத்திலே மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்த ஒரே இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திமுக. திமுக காரவன் நம்ம ஏமாத்தோம்னா சீட்டிங் பேரொழி நாட்டை ஏமாற்றி விட்டு